அதாவது உயிரி தொழில்நுட்பத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பற்றி பேசுறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் நிறுவனரான சுகவனம் அவர்கள். அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜினா என்ன, அதை பற்றி சொல்லுங்க. பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். சாக்ரடிஸ் காலத்திலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு 2000 வருடங்களில் மாபெரும் வளர்ச்சி வந்து இப்போ இந்த அறிவியல் இல்லாத இடமே இல்லை. அறிவியல் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிற லெவலில் வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மனிதனை பெரிதும் தாக்கிய நோய்கள், நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் வந்து தாக்கிய போது அந்த நுண்ணுயிர்கள்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, லூயிஸ் பாஸ்டர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சது. அவர் ஒரு மாபெரும் விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி தான் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி மருந்துகளை கண்டுபிடிச்சனால தான் எனக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து உயிர் வாழும். இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ நவீன யுகத்திலையும் புது புது வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கு. பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல், எபோலா, இந்த மாதிரி கொடிய நோய்கள்லாம் வருது. முடிவில்லா நோய்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி படித்த அதில் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள். அவ்வளோ முக்கியம் வாய்ந்த துறை இது. இந்த துறையில் இருக்கிற மாணவர்கள் அந்த ஆராய்ச்சி செஞ்சு புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு நம்மை தாக்கும் நுண்ணுயிர்களையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பலவித மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே மாபெரும் பணியில் பயோடெக்னாலஜி இருக்காங்க. அது தவிர இன்னும் பல துறைகள்லையும் இந்த பயோடெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற உயிர் தொழில்நுட்பம், உயிர்கள் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அது பயன்படுது. இந்த உணவு உற்பத்தி பண்ணும் துறை, உணவு வந்து ப்ரிசர்வேஷன், அதாவது பாதுகாக்கும், உணவை பாதுகாக்கும் துறை, அது மாதிரி பேக்கேஜிங். இப்போ ஒரு ஃபுட்டை வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கெடாமல் இருக்கணும், நீண்ட நாட்கள் கெடாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ அது போன்ற துறை. அது மாதிரி உணவு உற்பத்திலே பெருக்கம், அதில் வந்து அதிகமாக, ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது, அதுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு உணவுப் பொருட்கள் நிறைய உற்பத்தி செய்யணும். அப்போ இந்த அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறை, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இதோட ஈடுபாடு இருக்குது. சார், இப்போ இந்த உணவு உற்பத்தி துறைன்னு சொன்னீங்கல்ல, அதில் இந்த பயோடெக்னாலஜியோட பங்கு என்ன, எப்படி வந்து இது பண்ணுறாங்க? இந்த உணவு உற்பத்தி துறை அப்படின்னா இப்போ பேசிக்காக வந்து இந்த உணவு உற்பத்தி துறைக்கு எல்லா துறைக்கும் வரது இந்த படிப்பு என்னங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பயோடெக்னாலஜி இருக்கிற படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குது. அப்படி இல்லைன்னா பிஇ பயோடெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி இருக்குது. இந்த பிடெக் பயோடெக்னாலஜி அப்புறம் எம்டெக் இருக்குது, அப்புறம் பிஹெச்டி கூட இருக்குது. இந்த மாதிரி படிப்புகள்லாம் இருக்குது. அவங்க படிக்கும்போது ஒரு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் வந்து எல்லாமே படிப்பாங்க. எல்லா துறையிலும் பயோடெக்னாலஜியை, இந்த உயிர் தொழில்நுட்பத்தை, உயிர் சார்ந்த தொழில்நுட்பத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத அவங்க படிப்பாங்க. இந்த உணவு பொருட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ உணவு உற்பத்தி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகபட்சம் பண்ணணும். இப்போ நம்ம 750 கோடிக்கு மேலே மனிதர்கள் ஆகிட்டோம். எல்லாருமே சாப்பிடணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தண்ணீரும் உணவும் நம்ம சாப்பிட்றோம். அப்போ 750 கோடி கிலோ சாப்பிடும் பொருட்கள் உலகத்தில் வந்து கன்சியூம் பண்ணப்படுது. ஸோ எல்லாரும் சாப்பிட்றோம். அப்போ அந்த 750 கோடி யாரோ உற்பத்தி பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த உற்பத்தி வேகமாகணும் இல்லையா? அந்த வேகத்துக்கு தான் இந்த மாதிரி அதை எப்படி வேகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் தான் இந்த தொழில்நுட்பங்களை உயிர் சார்ந்த அறிவியலில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, உயிரியலில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பயாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி பல பிரிவுகள் வந்தது. ஸோ அப்படி வரும்போது அந்த உணவு வந்து அதை பாதுகாக்கணும். இப்போது உணவில் என்ன பிரச்சனை, இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அரிசி உற்பத்தி ஆகுது. நான் அரிசியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 20% பாதுகாக்க முடியாமல் அழிந்து விடுகிறது. சரியாக சாக்கு மூட்டைகளில் கட்டி வைக்கிறதில்ல, மழைநீர் படாமல் பாதுகாத்துக்கிறது இல்லை, அதில் வந்து சரியாக குளிர்சாதன அறையில் வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி பல்வேறு குறைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உற்பத்தி இருக்கும்போது இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தக்காளி உற்பத்தி ஆகிடும். நம்மளே பல முறை செய்தியில் பார்க்குறோம். தக்காளி முதல் வருஷம் வந்து 50 ரூபா கிலோ போகும். அடுத்த விவசாயிலாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து தக்காளி விளைவிப்பாங்க, பார்த்தா 50 பைசாவுக்கு போயிடும். விவசாயிகள் கோபம் அடைஞ்சு அது தெருவாரத்தில் கொட்டிட்டு போயிடுவாங்க, சாக்கடையில் கொட்டிடுவாங்க, இல்லை ரோட்டில் போட்டு அரைச்சி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் இந்த உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது சரியான விதத்தில் பாதுகாத்தால் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அது ப்ரிசர்வ் ஆகும். ஸோ அதனால அந்த ப்ரிசர்வேஷன், அதே மாதிரி அதை வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றுறதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உபயோகப்படுது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வந்து பயோடெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக சார். இப்போ விவசாயம், அதாவது அழிஞ்சிட்டு வர விவசாயத்துறை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த விவசாயத்துறையில் இந்த பயோடெக்னாலஜி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? இந்த மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது விவசாயத்தில் வந்து வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்குது. ஒரு
ஒரு மரமோ ஒரு செடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அதில் வந்து ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா பறவைகள் உட்காந்துருக்கும், சில மிருகங்கள் இருக்கும். அடர்ந்த காடுகளாக இருக்கும்போது அதில் சிறு மிருகங்கள் முதல் பெரிய மிருகங்கள் வரை மரத்தையும் காட்டையும் சார்ந்து இருக்கு. ஸோ அந்த தாவரங்களை சார்ந்து தான் உயிரினங்கள் வாழுது. மனுஷன் கூட இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் தாவரத்தை சாப்பிடாமல் அல்லது தாவரத்தை ஒன்றும் விலங்கை சாப்பிடாமல் அவனால் உயிர் வாழ முடியாது. ஒரு மைக்ரோ சிப்ஸையோ இந்த சிப்ஸையோ சாப்பிட முடியுமா எந்திரன் ஸ்டைலில்? முடியாது. நம்ம வந்து சாப்பாட்டு பொருள் தான் சாப்பிட்டாங்க. ஸோ அப்போ உயிர் சார்ந்த விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தி தான் ஆகணும். ஸோ அப்படி கவனம் செலுத்தும் போது தான் இந்த விவசாயத்தில் நுண்ணுயிர்களின் பங்கு. ஒரு விவசாயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு செடியோ கொடியோ, அதுக்கு வேர் இருக்கும், கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும். இலைகள் வந்து சூரிய ஒளியை இழுத்து சக்தியை சேர்க்கும். ஆனால் அந்த வேர் துளிகள் இருக்கு பாருங்க, அதில் நுண்ணுயிர்கள் எக்கச்சக்கமாக கூடியிருக்கும், கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் பாதுகாக்கப்படணும். அதில் இப்போ இந்த பயோடெக்னாலஜி வச்சு பலவித பயோமெடிசின்ஸ், அதாவது இந்த ரொம்ப கெமிக்கல்ஸ் போட்டெல்லாம் பண்ணினோம். அப்போ என்னாச்சு, அந்த கெமிக்கல்ஸ் உடம்பு கெடுதல ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கெடுதல் ஆரம்பிச்சோன்னா பயோ பேஸ்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் கண்டுபிடிச்சு இப்போ அதன் மூலமாக விவசாயத்தில் வந்து தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து அளித்து இதனால ப்ரொடக்ஷன் உற்பத்தி பெருகி நமக்கு நிறைய காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் கிடைக்குது. சார் இது கிராமப்புறங்கள்ல இது தெரியுதா? இதை பத்தின ஒரு இது கண்டிப்பா. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று சாதாரண உபயோகிப்பாளர்கள், இன்னொன்று தொழில்நுட்ப உபயோகிப்பாளர்கள். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போவோம், நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்ல தெரியும். ஆனால் அதை சரி பண்ணுறது யாரு? டாக்டர் தான். அதில் பல்வேறு பிரிவு இருப்பாங்க. ஒரு பிரச்சனைக்கு போயிட்டோன்னா அது 4-5 டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இதுலையும். இதில் வந்து ஒரு விவசாயிகளோ சாதாரண கிராம மக்களோ உபயோகிப்பாளர்கள், கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி பயோடெக்னாலஜிஸ்ட்டை நாடினாங்கன்னா அவங்க தீர்வு கொடுப்பாங்க, எளிமையான தீர்வு கொடுப்பாங்க. அவங்க பாதுகாத்து அதை உபயோகிச்சுக்க முடியும். அதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருந்தால் போய் இப்போ நம்ம எப்படி உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல போகணும். வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் செயல்படாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்களுக்கு நாடி போகிறது தான் ஒரு அறிவியல் தொழில்நுட்பமே. ஸோ அப்படி வந்து உயிர் சார்ந்த இந்த தொழில்நுட்பத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டு அது வில்லேஜுக்கும் வந்து கிராமங்களுக்கும் போய் சேர்க்கப்படுது. கிராம மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி பல விஷயங்களை அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்போ இந்த துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இப்போ எந்த அளவு இருக்கு? இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் இருக்கு, வெளிநாடுகளையும் இருக்கு. அதான் முன்ன இருந்த அளவு கொஞ்சம் நடுவில் ஒரு தேக்கம் ஏற்பட்டது. பயோடெக்னாலஜி படித்த நிறைய பேர் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்தது, பிரச்சனையும் வந்தது. ஆனால் அதில் என்ன உண்மை அப்படின்னா எல்லாருமே அதில் வந்து உயர்மட்ட வேலையை எதிர்பார்க்குறதான். இப்போ பயோடெக்னாலஜி படித்த எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, நான் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரில் போகணும், ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் போகணும், எம்என்சியில் போகணும். இந்த மாதிரி வந்து அவங்க எதிர்பார்க்கறத நம்ம எடுத்ததும் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும். எடுத்ததும் அங்கே எப்படி ஆறுது, ஒரு கம்பெனி சிஇஓ ஆறுது எப்படி, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, எடுத்ததுன்னு யாருமே மிக உயர்ந்த நிலையை அடைய முடியாது, படிப்படியாக தான் வர முடியும். அந்த படிப்படியான வளர்ச்சி தான் எந்த துறையிலையும் மிகப்பெரிய அளவுக்கு போக முடியும். அப்துல் கலாம் மிகப்பெரிய மனிதராக இருந்தார். ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு படிப்படியாக ஒரு சயின்டிஃபிக் ஆஃபீஸராக சேர்ந்து அப்படியே உயர்ந்த நிலை அடைஞ்சு உயர்ந்த மனிதரானார். அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு படிகள் உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப் நிறைய பேர் எய்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப் இல்லைன்னா அது தவிர்த்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. டீச்சிங் ஜாப்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் வந்து டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் இருக்குது, லேப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹெல்த் கேர் லேப், இது லேபரட்டரிஸ் வேறு, இந்த மாதிரி நம்ம ஹியூமன் சாம்பிள்ஸ்லாம் பண்ணுற இடம். அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஓகே சார். இப்போ டீச்சிங்னு சொன்னீங்கல்ல, அதில் வந்து எந்த அளவு இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ஸே பார்த்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி இருக்குது, எம்டெக் பயோடெக்னாலஜி இருக்குது, அப்புறம் பிஹெச்டி பயோடெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குது, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த வகுப்புகளுக்கு எல்லாருமே சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வேணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபஸர், லெக்சரர், ஒரு ரிசர்ச்சர், அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ரிசர்ச் அசோசியேட்னு வெளிநாடுகள்லாம் சேர்றாங்க பாருங்கள். அவங்க ரிசர்ச் அசோசியேட்டு இப்போ அமெரிக்கா, கனடா மாதிரி நாடுகளில், வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா $4000 $5000 ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது $4000 $5000 ஸ்டைஃபண்ட்னா நம்ம வேல்யூவில் பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம், அதே சம்பளத்துக்கு மிகையாக இருக்கும். ஸோ அவங்க 2 வருஷம் ரிசர்ச்சும் பண்ண முடியும், அட் த சேம் டைம் அதே நேரத்தில் அவங்க சம்பாதிக்கவும் முடியும். அந்த மாதிரி வழிமுறைகள் இருக்குது. அதில் வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, அது உலகுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது, இதை நோக்கி தான் உங்களோட வேலை வாய்ப்போ உங்களுடைய பண வாய்ப்போ உண்டு.
இந்த துறையில் ஒரு டீச்சிங் ஃபீல்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க என்ன படிக்கணும் சார்? அவங்க அதான் இப்போ இந்த பிடெக் எம்டெக் அதுலேயே வந்து பிஹெச்டி லெவலில் படிக்கணும், இல்லாட்ட பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி லெவல். அதாவது ஒரு கல்வி ஆசிரியரான என்ன பண்ணணும், அந்த அந்த என்ன சொல்லித்தரோமோ அதுக்கு மேலே படிக்கணும். இப்போ பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கிறீங்க சொல்லித்தரீங்க அப்படின்னா நீங்கள் எம்டெக்காவோ பிஹெச்டியாவோ இருந்தால் செய்ய முடியும். பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு சொல்லித்தரீங்கன்னா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி எம்ஃபிலோ பிஹெச்டியோ இருந்தால் பண்ண முடியும். அவ்வளோதான். அதுக்கு மேல் உயர் படிப்பு ஒரு எல்லா பள்ளிகளுக்குமே கல்லூரிகளுமே இது பொருந்தும். அது மாதிரி இந்த துறைக்கும் இது பொருந்தும். கண்டிப்பா சார். இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிற இந்த மாணவர்கள் வந்து எந்த பிரிவு எடுத்து படிக்கணும், எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கணும், அதை பற்றிலாம் சொல்லுங்க. ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பியூர் பயாலஜி குரூப் எடுக்கலாம். அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜின்னு ஒரு குரூப் இருக்கு. அப்படி இல்லைன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 2 குரூப் எடுத்தாங்கன்னா பயோடெக்னாலஜி சேர முடியும். ஏன்னா பயாலஜி தான் அடிப்படை, உயிரியல் அப்படின்னு சொல்றப்ப விஷயம். அந்த உயிரியல் தான் உங்களுக்கு வந்து விலங்குகளை பற்றியும் வருது, தாவரங்களை பற்றியும் வருது. அதோட பல்வேறு கிளைகள் தான், அதோட வளர்ச்சி தான். இப்போ நம்ம வந்து லைஃப் சயின்சஸ் இந்த பயோடெக்னாலஜிலாம் வந்திருக்கு. பயாலஜியோட ரொம்ப வளர்ச்சி. அதில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு துறையும் இருக்குது. அதுலேயும் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி வருது. அதுவும் பயோடெக்னாலஜி சார்ந்த துறை தான். ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவங்க. ஸோ அந்த மைக்ரோ பயாலஜி பார்த்து நுண்ணுயிர்களை பற்றி ஆராய்ச்சி. ஸோ இந்த மாதிரி கலந்த படிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க நுணுக்கமாக படித்தாங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ இவங்களுக்குலாம் எந்த அளவு சார் சம்பளம் நிர்ணயிக்கப்படும்? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நல்ல 90 மார்க் 95 மார்க் வாங்கின மாணவர், இப்போ ஐஐடி படித்த மாணவர் அப்படின்னா அவருடைய சம்பள விகிதமே வேறையாக இருக்கும். இல்லை ஒரு பிடெக் பயோடெக் படிச்சிருக்காங்கன்னா அது 65% வாங்கிக்காரு, 60% வாங்கிறார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த சம்பள விகிதமே மாறுபடும். ஐஐடியில் 90% வாங்கின பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10 லட்சம் 20 லட்சம் பேக்கேஜில் போவார், மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பார். இல்லை ஆர்டினரி ஒரு காலேஜில் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கான், ஒரு 58% வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு மாதம் 15,000 தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதில் மாணவர்கள் மிகவும் கவனிக்க வேண்டியதுதான், எதை படித்தாலும் கவனத்தோடு படிக்க வேண்டும், அதில் ஆழமாக படிக்க வேண்டும். அது இந்த மாதிரி டெக்னாலஜி விஷயங்கள்லாம் நுணுக்கமாக படிக்கணும், ஆராய்ச்சி மனப்பான்மையோடு படிக்கணும். ஸோ அதிக அளவில் ஆழமாக படிக்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்ஸ் கிடைக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு ரிசர்ச் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஸோ நிறைய வந்து ஆய்வுகள் செய்யணும், நுண்ணுயிர்களை நுணுக்கமாக கவனிக்கணும். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பொறுமையும் தேவை, ஆர்வமும் தேவை, திறமையும் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த தொழிலில் வர முடியும். இந்த ரிசர்ச் சென்டர்லாம் எங்கே சார் இருக்குது? இந்தியாவில் வெளிநாட்டில் எங்கே இருக்குது? இது எங்கே போய் படிக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுங்க சார். அதாவது இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் சென்டர் இருக்குது. அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள்லேயே இப்போ வந்து ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபார்மசிட்டிக்கல் நிறுவனங்கள், இந்த பயோகெமிக்கல் நிறுவனங்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிறுவனத்துலையும் பார்த்தா R&D விங்குனே இருக்கும். அது R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங். அதாவது இந்த மாதிரி ஆராய்ச்சிக்குன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்கில் வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்கும். ரிசர்ச் அசோசியேட், ரிசர்ச்சர், அந்த மாதிரிலாம் ரிசர்ச் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து படிப்படியாக முன்னுக்கு போகணும். இப்போ ரிசர்ச் அசோசியேட்டாக சேர்ந்தால் அதுக்கு மேலே தான் அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் ஆக முடியும். ஸோ முதல்ல வந்து இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்லேயே அந்த மாதிரி வேலையில் போய் அவர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ குறைஞ்ச சம்பளம் தான் இருக்குது. இப்போ ஐஐடிலேயே இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர், பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அந்த எல்லா யூனிவர்சிட்டிலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது மாதிரி காலேஜஸ்லையும் இருக்குது. எல்லாம் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் அவங்க தேடி படிக்கும்போது அவங்க ரிசர்ச்சில் மேலே தொழில்நுட்பத்தை கற்றுக்கலாம். அதே மாதிரி நிறுவனங்கள்லையும் போய் பணியாற்ற முடியும். ஸோ இந்த ரிசர்ச் பண்ணும்போது புதுசாக கண்டுபிடிச்சி அதில் பலன் அதிகமாக கிடைக்கும், அவங்களுக்கும் சம்பளம் அதிகமாக கிடைக்கும். இதில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவங்க இந்த துறையில் சாதிக்க முடியுமா? குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவங்க முயற்சி பண்ணி அந்த துறையில் இருக்க பார்க்கணும். அவங்க தான் என்ன, இப்போ ரிசர்ச் சென்டர்லாம் ஒரு டீச்சர் லெவல்லே போகிறதுக்கு ரொம்ப ஹை லெவல் மார்க் இருக்கணும். அதுக்கடுத்து இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனி, பயோடெக்னாலஜி கம்பெனிஸ், ஸோ அது மாதிரி பயோமெடிக்கல் கம்பெனிஸ், இந்த பயோமெடிக்கல் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் சார் இருக்கும்? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க அது சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு பயோமெடிக்கல் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேப்சூல்ஸ் தயாரிப்பாங்க, இல்லை வயால்ஸ் தயாரிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்குண்டான நுணுக்கங்களை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு வைரல் ஃபீவர் வந்து இல்லை ஒரு சீரியஸ் டைஃபாய்டு வந்துருச்சு, உடனே இப்போ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னா நம்ம பளிச்சுன்னு எழுந்திரிச்சு உட்காந்துரும். இதுதான் அலோபதியோட மகிமை. ஸோ ஆனால் அது என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது, ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட்டுக்கு தெரியும். அந்த ஒரு சிசி இது திரவத்தில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் நுணுக்கம் தெரியாது. ஆனால் அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்டோட கேப்பபிலிட்டி. அதை அவர் சரியாக பண்ணணும். வெறும் தண்ணி உடம்புல செலுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஸோ அதனால் அதுக்கு சரியான விஷயங்களை படித்து அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிறது தான். அந்த நுணுக்கங்கள் ரொம்ப டீப்பாக போகும். சப்போஸ் அந்த சப்ஜெக்டில் டீப்பாக போனால் அது இன்னும் நிறைய விஷயங்கள் போகும். அது இன்னும் ஒரு நாள் பார்ப்போம்.
ஓகே சார், இந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, இந்த எடுத்த உடனே உயர்ந்த பதவிக்கு போகணும்னு சொல்றாங்களா? அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி துறையில உயர்ந்த பதவினா எதை சொல்றீங்க நீங்க? இப்போ இந்த பயோடெக்னாலஜி சயின்டிஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகே, அந்த மாதிரி ரிசர்ச் சயின்டிஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு காலேஜில் போனாங்கன்னா பிரின்சிபல் ரெக்டர்னா அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த உயர் நிலைங்கிறது இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து R&D ஹெட் இருப்பாங்க. இப்போ ஒரு நிறுவனங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த பயோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, கெமிக்கல் லேபரேட்டரிஸ், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸு, ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஐடி லேபரேட்டரிஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதுமாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியும் பயோடெக்னாலஜி யூனிட்டே இருக்கும். அதில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயோடெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அதில் ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே இந்த படிப்படியான வளர்ச்சி அவங்களுக்கு உள்ள இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த உயர்ந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான திறமைகளை அவங்க வந்து வளர்த்துக்கணும்? அதாவது எந்த தொழிலுமேங்க உயர்ந்த பதவி அடையணும்னு நம்ம நினைச்சாலே அதில் வந்து மிகவும் ஆழமாக செயல்படணும், கவனமாக செயல்படணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த ஏற்கனவே சொன்ன ரிசர்ச் அசிஸ்டன்ட்னா அந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கை கொடுப்பாங்க. அதில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்ப்பாங்க. ஒரு நிறுவனம் இருக்குன்னா 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் பெஸ்ட் பர்ஃபார்மராக வரவர் தான் அடுத்த லெவலில் தொடர்ந்து பேசலாம் சார். அதிமுக எம்பி மைத்ரேயன் ஜெயலலிதா மரணம் மீதான விசாரணை கோரி பேசி வருகிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உற்பத்தி செய்கின்ற பல வகைகள் இளநீர் போன்றது, பதநீர் போன்ற பானங்களை தமிழகத்தில் எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடிய சூழலை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு முழுமையாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விவசாயிகள் that the madam is responding to treatment, but the doctor from London, what are you doing? Dr. Richard Beale, he came and he mentioned that is why we demand a central probe into the death of Honorable Purachi Thalaivi Amma. We urge the central government to initiate a central probe, be it a CBI inquiry, be it a sit investigation, or be it a judicial inquiry. We demand that this should be conducted immediately, sir. Vidila Satyanath, I will see, I will have to recommend. See, I tell you, Vidila Satyanath, are you listening to me? See, Balasubramanian, sit down. You sit down. Vidila Satyanath, listen to me. You may be a lady member. I have respect for that. That doesn't mean that you can misbehave here. Don't listen. See, Maitreya, listen to me. Are you able to listen to me? Sit down. See, no, to all members I am speaking. See, Honorable Chairman has allowed 1-0 submission by one honorable member. Listen. No, who are you to decide? Who are you? Vidila, keep quiet. Who are you to decide? Vidila, who are you? I will name you. Sit down there. You can't do this way. Sit down. No, you sit down. You sit down there. Vidila, you sit down. Vidila, you sit down there. You take the book. I'll have to do this. What is this? You sit down there. You sit down. Vidila ji. No, I have a lot of, listen to me. I have a lot of respect for you. You are my sister. But I am telling you one thing. If a member is allowed 0 submission by Honorable Chairman, he should be allowed to say what he wants. Unless I listen to it, how can I remove if anything is unparliamentary or if anything is said, what should not have been said? And you did not allow me to listen to what he said. Therefore, all what he said is on our record. If he has said anything unparliamentary, I am not responsible. You listen, but you are misbehaving. This is misdemeanor, unbecoming of you. I tell you, because you are a lady member, I am stopping it. If any other member would have behaved like this, I would have taken action. Don't do this. Why do you see? No. Why do you think? Why do you think that you can interrupt like this? If you are, suppose you are the person making the statement. If any other member interrupt like this, what you will feel? No. This is no. Whether it is 267 or 0 over, it's for the chairman to decide, not for you. Vidila, whether it is 267 or 0 over, it's for the honorable chairman to decide, not for you. Very bad.
Don't behave like this. I am sorry. A lady member behaving like this. No, no, महिला नहीं. और कोई पुरुष. You नहीं. और कोई महिला नहीं. और कोई पुरुष. ये तो. No, I correct. I stand corrected. Sorry. I correct it. Thank you. Thank you, Jayaji. Thank you, Jayaji. You can allege me of gender bias. A bias in favor of... but... any other male member. Any male member. Yeah. I correct. I said, if any male member had done it, I would have taken action. But she being a lady member and my sister, I will not take action. But I want you to be careful. Now next is Kanimozhi. Srimati Kanimozhi. Thank you, sir. Oh my sir, God. we had asked for a discussion, but we are only being allowed 3 minutes to talk about an Indian citizen being shot dead by the Sri Lankan Navy. We want a discussion. We've never had, it's an issue we've been raising time and again in this house. Have lost their lives. But we've never been allowed even to discuss this issue. I want everybody to express their opinions about it, talk about it, discuss about it. We expect a reply. The minister is here. We're not going to get any response for this. It's only 3 minutes you're allowing us to bring up this issue. You give another notice. Yes, we've given a notice. Another notice? Yes. Yeah. Thank you, sir. Not for 0 hour, Yes. but for discussion. Okay. Calling attention. Okay. Yeah. Okay. All right. Yes, we've already given. We gave a 267. You've made it into a 0 hour. I'll give another notice, sir, because this is not enough. 267 rejected. Sir, allow me. Sir, this is not enough. 3 minutes is definitely not enough to talk about the fears of. Sir, can I speak, sir? It's not. There's protests all over the state. The fishermen are worried. They're not sure whether they can go to the sea and come back alive. This boy, this young man who was shot is just 21 years old. Bridge. திமுக மாநிலங்களவை எம்பி கனிமொழி ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்களாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன்வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக எம்பி மைத்ரேயனும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் தொடர்ந்து ஜெயலலிதா மரணம் மீதான மர்மம் விலகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிட்டு வந்தாங்க. அது குறித்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இங்கு வேலை கிடைக்கும் நிகழ்ச்சியில் தொடர்வோம். சார், இப்போ பயோடெக்னாலஜி துறையில் மருத்துவத்துறையில் இது எந்த அளவுக்கு பயன்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை ரொம்ப பயன்படுது. ஏன்னா மருத்துவம் தான் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆரம்பித்ததே மருத்துவம் தான். இந்த லூயிஸ் பாஸ்டரில் ஆரம்பித்து நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி செஞ்சு மனித இனத்தை காப்பாற்றணும், இந்த நோக்கத்தில் தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அப்போ பயோடெக்னாலஜி மேலும் மேலும் இப்போ மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதுவே ஒரு பெரிய கடல் போன துறை. இப்போ ஒரு மனுஷனுக்கு வியாதி அப்படின்னு பார்த்தா பல உடம்புல பல பாகங்களில் வருது. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு நுணுக்கமான ஸ்பெஷலிஸ்டே இருக்காங்க. இப்போ கண்ணுக்குன்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி அப்படின்னா இயர் நோஸ் த்ரோட், ஸோ மூக்கு தொண்டை காதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாகங்களையும் பாதிக்கக்கூடிய உங்களுக்கு வியாதிகள் வேற வருது. பல்வேறு வியாதிகள் வரும்போது அது என்ன கிருமியால் தாக்கப்படுது, அதே மாதிரி ஒரு பாகத்தையே பல கிருமி தாக்குது. இப்போ நம்ம கோல்டு வருது அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஜென்ரலாக நம்ம கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் தான் அது வைரலா பாக்டீரியாஸா, அந்த பாக்டீரியாவில் என்னென்ன விதங்கள் இருக்குது அப்படிலாம். இப்போ ஃபீவர் அப்படின்னா அந்த காய்ச்சலுக்கு என்ன
அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அப்போ ஆராய்ச்சி பண்ணி அந்த கிருமி என்ன கிருமி, அந்த ஜாண்டிஸா, டைஃபாய்டா, ஸோ வைரல் ஃபீவரா, ஸ்வைன் ஃப்ளூவா, ஸோ இவ்வளோ டெங்கு ஃபீவரா, எத்தனை இருக்கு பாருங்க. இத்தனை நுணுக்கங்களும் யாருக்கு தெரியும்? இந்த நுண்ணுயிர்கள் படித்தவங்களுக்கு தான், மைக்ரோபயாலஜியோ பயோடெக்னாலஜியோ படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அவங்களுடைய பங்களிப்பு மருத்துவ உலகத்தில் மிகவும் இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸு, டயக்னோஸ்டிக் சென்டர்ஸு, லேபரட்டரிஸ் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. உங்களுக்கே ஒரு கிளைண்ட் தைரோ கேர் அப்படின்னாங்க, அவங்க இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரி டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி லிஸ்டர் வச்சுருக்காங்க, நிறைய நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அவங்க எல்லா இடத்தையும் பார்த்தா நம்ம பயோடெக்னாலஜிஸ்ட்டை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பல்வேறு நுணுக்கமான இதில் வந்து பயோடெக்னாலஜி, மும்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது, பயோடெக்னாலஜி நிறுவனங்கள், அங்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மருத்துவத்துறையில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருமிதமானது. ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரமாக இந்த பயோடெக்னாலஜி துறை சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் பற்றி நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவே தெளிவாகவும் மீதானவும் பதில்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இத்துடன் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பு நிறைவடைகிறது. செய்தி தொழிலின் அடுத்த தொகுப்பு 12:30 மணிக்கு தொடரும். வணக்கம்.